இனிய உள்ளங்களுக்கு வணக்கம். இன்று ஒரு வரலாற்று நிகழ்வுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன். புகழ்பெற்ற அமெரிக்க அதிபர்களில் ஆபிரகாம் லிங்கனும் ஒருவர் என்பது நாம் அறிந்ததே. அவர் ஒரு முறை ஒரு மேடையில் பேசிக்கொண்டு இருந்தார். அப்போது அவரை பிடிக்காத ஒருவன் தன் கையில் செருப்பை எடுத்து நீட்டி ஆபிரகாம் லிங்கனை பார்த்து, நீர் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன் என்பதே மறந்துவிட வேண்டாம். இந்த செருப்பு உன் தந்தை தைத்ததுதான். அதை தான் நான் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறேன் என்று கூறுகிறார். ஆபிரகாம் லிங்கன் அமைதி தழுவும் முகத்துடனேயே அவனை பார்த்து, நான் எப்பொழுதும் செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன் என்பதை மறந்ததே இல்லை. நீர் இன்றளவும் இந்த செருப்பை பயன்படுத்தி வர்றதுனால என் தந்தை எவ்வளவு மிகச் சிறந்த நல்ல தொழிலாளி என்பதை நான் தெரிந்து கொண்டேன். இந்த செருப்பு பழுதடைந்தால் என்னிடமே கொண்டு வாருங்கள். நானே இந்த செருப்பை உங்களுக்கு சரி செய்து தருகிறேன் என்று கூறினாராம். ஆம், ஆபிரகாம் லிங்கன் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகனாக இருந்து மிக சிறந்த அமெரிக்க ஜனாதிபதி ஆனதற்கு காரணம் அவருடைய விடாமுயற்சி மட்டும் இல்லை, அவருடைய தன்னடக்கமும் தான் காரணம். நாம் எவ்வளவு உயரமான பதவியில் இருந்தாலும் கர்வமின்றி தன்னடக்கத்துடன் வாழ்ந்தால் மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும். வாழ்க்கை நிக்கட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.